மே என்பது உழைப்பாளர்களின் உற்சவ தினம், தை என்பது திராவிட தமிழர்களின் வெற்றி தினம் என்று கூறிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பொன்னான வரிகளை தொட்டு தழுவியின் உரையை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, மே என்பது உழைப்பாளர்களுடைய தினம், தை என்பது விவசாயிகளுடைய தினம். இது இரண்டும் சேர்ந்தால் மேதை என்ற வார்த்தை உருவாகும். ஒரு மேதை உருவாக வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளரும் விவசாயியும் தான் இந்த நாட்டில் நன்றாக இருக்க வேண்டும் சொன்னார். நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கோம். பட்டிமன்றம் பேசி முடிச்சோடனே நல்லா பேசினவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதையாவது செய்வீங்களா? ஐயா, ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் சொல்கிறத தான் செய்வோம், செய்கிறத தான் சொல்லுவோம். எதிரணியில் எங்கள் அண்ணன் விஜயகுமார் பேசிட்டு போய் உட்காந்தாரு. குறைந்த பரப்பளவில் அதிகப்படியான ரசாயனம் பூச்சி எங்கே இருக்குது? பெண்கள் முகத்தில் இருக்குது அப்படின்ட்டு உட்காந்தாரு. ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் பட்டிமன்றத்துக்கு கிளம்பி உள்ள அறிவாலயத்துக்கு உள்ள ரூம்குள்ளே உள்ளே போகிறோம். முதலாக மேக்கப் போடுறதுக்கு அவர் தான் உட்காந்துருந்தார். அவருக்கு மட்டும் மேக்கப் போடுறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அவரை. எங்கே தைரியம் இருந்தா இப்போ போய் மூஞ்சியை கையில் விட்டு வந்து உட்கார சொல்லுங்க பார்ப்போம். தப்பா நினச்சிக்காதீங்கண்ணே, அழகில்லாதவனை கூட அழகாக காட்டுவது தான் எங்களுடைய அறிவியல்னு நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. ஐயா, இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எப்படி முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அழகான ஒரு உதாரணம். முன்பெல்லாம் ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதோட விமர்சனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு மேலே ஆகும். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா படம் ரிலீஸ் ஆன 3வது மணி நேரத்தில் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயும் ரிலீஸ் பண்ணி விட்டுறான் ரிவ்யூவை. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்னை மிக மிக கவர்ந்த ஒரு விமர்சனத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் திரைப்படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்கு ஒரு விமர்சனம் போட்டுருந்தான் பாருங்க அழகா. இந்திரன் கெட்டதும் பின்னாலே, சந்திரன் கெட்டதும் பின்னாலே, இந்த எந்திரன் கெட்டதும் பின்னாலேன்னு எழுதியிருந்தாங்க. 300 கோடி போட்டு சங்கர் எடுத்த படத்தை 3 வரியில் முடிச்சுட்டு போயிட்டாங்க பையன். இதுதான் எங்களுடைய அறிவியல் வளர்ச்சி. ஐயா, இப்படி தான் ஒரு தமிழ் பாடல், அழகான ஒரு பாடல் இளைய தளபதி விஜய் பாடியிருப்பார். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில், இவ போல இங்கே இன்னொருத்தி பிறந்ததில்லை. அட யாகு யாகு பண்ணி பார்த்தும் இவளை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. ஐயா, இந்த பாட்டு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, நான் கட்டின என் மனைவிக்கு அம்சமாக பொருந்தும். உண்மையிலேயே எனக்கு காதல் திருமணம் தான். ஆனால் எனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு மனைவி உலகத்தில் யாருக்குமே அமைய மாட்டாங்க நடுவர் அவர்களே. உண்மையிலே உலகத்தில் பொழைக்க தெரிஞ்ச மனுஷன் நீ ஒரு ஆள் தாயா. என்னைக்கு நீ மனைவியை பாராட்டி பேச ஆரம்பிச்சிட்டியோ அன்னைக்கே நீ வாழ்க்கையின் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். உண்மையிலே தான் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட என்னை நேருக்கு நேர் பார்த்து பேசினவ கல்யாணத்துக்கு அப்புறம் குனிஞ்சதால நிமிர மாட்டா. எப்படி தெரியுமா? சூச்சமத்தை சொல்கிறேன் கேட்டுக்கங்க. கல்யாணத்தன்னைக்கு கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்து கிஃப்டாக கொடுத்துட்டேன். அன்னைக்கு குனிஞ்சவன் தான் இன்னும் நிமிந்தே பார்க்கல. குடும்ப ரகசியம் எதுதானா? ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தாராம், அப்போ இருந்து குனிஞ்சதான் இன்னும் நிமிரவே இல்லையா. ஐயா, இங்கே உட்காந்துருக்காங்களே 3 பேர் உழைப்புன்னு பேச, இவங்க நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் கண்ணதாசன் சொன்னால் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. கண்ணதாசன் தன்னோட பாடல் வரிகளில் அழகாக எழுதியிருப்பார். நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான், அது வேதனின் விதி என்றோதுவான், மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் அன்றே கண்ணதாசன் சொல்லிட்டு போயிட்டாருங்க. இன்னைக்கு வந்துட்டு மனித உழைப்புன்னு இவங்க பேசிட்டு இருக்கா. நாங்கள் எப்படி ஒத்துக்கிறது? அறிவியலுக்கு கண்ணதாசன் எழுதின மாதிரி ஒரு பாட்டை இனி வேற எந்த கவிஞனும் எழுத முடியாது. பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான்? மதங்களை படைத்தான், எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான், மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும்
மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ அப்படியே சயின்ஸை எப்படி வளர்ந்துச்சுங்கிறத அவ்வளவு அழகாக கண்ணதாசன் பாவ மன்னிப்பில் எழுதியிருப்பார். இந்த காலத்தில் நீங்கள் பெண் துணை இல்லாத ஆணை கூட பார்த்துடலாம், ஆனால் பெண் டிரைவ் இல்லாத ஆணை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆண் துணை இல்லாத பெண்ணை கூட பார்த்துடலாம், ஆனால் ஆன்லைனில் இல்லாத பெண்ணை நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுதான் அறிவியல் வளர்ச்சி. இன்னைக்கு நாங்கள் அறிவியல் வளர்ச்சின்னு பேசுகிறவங்க தான், ஒத்துக்கிறோம். அறிவியல் வளர்ச்சின்னு பேசுகிறவங்க தான். அறிவியல் வளர்ச்சின்னு பேசுகிற நாங்கள் மைக்கில் பேசிக்கிறோம். மனித உழைப்பேன்னு பேசுகிறவங்க பேசும்போது மைக்கை மட்டும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. எங்கள் அண்ணன், எங்கள் மாமா முத்துநெல்வன் இருக்காரு, அவர் வந்து மனித உழைப்பேன்னு பேசுகிறவர் தான், ஒத்துக்கிறேன். அவர் 8 திக்கும் பாடுவார், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மைக்கை மட்டும் ஆஃப் பண்ணுவீங்க, 8 கெட்டி பேசுவார் பாருங்க, எல்லாரும் கேட்குற மாதிரி. முத்துநிலவன் பேச வரும்போது மைக்கையும் ஆஃப் பண்ணி விட்டு, அவர் அறிவியல்னால் கண்டுபிடிக்கப்பட்ட பேப்பர் ஒன்று கையில் வச்சுருக்காருல, அதையும் பிடிங்கிறேன்னு, அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்ணாடி ஒன்று போட்டிருக்காருல, அதையும் கழட்டி விட்டு இப்போ பேசுங்கன்னா நான் பேசவே இல்லை, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிடுவார். எப்படி சவால் விட்டுருக்காரு பாருங்க. அதுக்கு பதில் சொல்லணும் முத்துநிலவன். ஐயா, இன்னைக்கு மோதிரம் மாற்றி திருமணம் செஞ்சு வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாலி கட்டி கூட திருமணம் செஞ்சு வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுயமரியாதை திருமணங்கள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி நம்ம திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கு? நெத்தியில் ஸ்டிக்கர் ஒட்டி திருமணம் நடந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு. இதுதான் இன்னைக்கு உங்க நெத்தியில் படம் ஓட்டின திருமணம் உலகத்திலேயே நம்ம நாட்டில் மட்டும்தாயா நடந்துச்சு. அதில் அந்த கல்யாணம் முடித்தவன் ஒருத்தன் நம்ம எங்கள் ஊர் நம்ம திண்டுக்கல்காரன். அவன் அந்த நெத்தியில் இருக்க படத்தையே பார்த்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் மனைவியை பார்த்துருக்கான். உன்னைய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் இருக்கான். யோ, நீ தானே எனக்கு தாலி கட்டின? இல்லை, எனக்கு இந்த நெத்தியில் இருக்க மூஞ்சியே மனசில் நல்லா பதிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 15 நாள் கழித்து வச்சுக்கலாம், அப்புறம் வா அப்படின்ட்டு இருக்கான். அதாவது என்னத்தை சொல்கிறது, திருமணங்கள் பல வகை, அதில் இது ஒரு வகை. ஐயா, நிறைவாக ஒன்று சொல்லி நான் என்னோடய வாதத்தை முடிச்சுக்கிறேன். 1000 கோடி கொட்டி கொட்டி கொடுத்தாலும் நாம் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் நம் தாயின் கருவறை. ஆனால் இந்த காலத்தில் எத்தனையோ பெண்கள் அந்த தாய்ங்கிற ஸ்தானத்தை அடைய முடியாமல் கண்ணீரும் கம்பளையுமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மனிதர்கள் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? மலடி, தீண்டத்தகாத பெண். இதுதான் உங்கள் மனித உழைப்பு. ஆனால் எங்களுடைய அறிவியல் வளர்ச்சி என்ன தெரியுமா? சோதனை குழாய் மூலம் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தது எங்களுடைய அறிவியல் வளர்ச்சி. எத்தனையோ பெண்களுக்கு தாய்ங்கிற ஸ்தானத்தை கொடுத்ததுங்க எங்கள் அறிவியல் வளர்ச்சி. இதை நீங்கள் மறுக்க முடியுமா? எனவே நடுவர் அவர்களே, சமுதாய வளர்ச்சியை தீர்மானிப்பது மனித உழைப்பை விட அறிவியல் வளர்ச்சியே என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.